வணக்கம். உலகம் ஒரு பார்வை செய்தி தொகுப்பில் உங்களுடன் நான் நிவேதா. கொரோனா தொற்று இரண்டாம் அலையாக உலகின் பல நாடுகளிலும் பரவி வரும் நிலையில் உலகம் முழுவதும் கடந்த வாரம் நிகழ்ந்த கொரோனா வைரஸ் தொடர்பான சம்பவங்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் செய்தி வடிவில் உங்களுக்காக. உலகிலேயே முதல் நாடாக கொரோனா வைரஸ் தடுப்பூசி போடும் பணிகளை இங்கிலாந்து கடந்த செவ்வாய்க்கிழமையன்று தொடங்கியது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் மீண்டும் பரவி வருவதால் பல நாடுகள் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை அமல்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஃபைசர் மற்றும் ஜெர்மனியின் பயோன்டெக் நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து உருவாக்கிய தடுப்பு மருந்திற்கு இங்கிலாந்து அரசு உலகிலேயே முதல் நாடாக ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதைத் தொடர்ந்து முதற்கட்டமாக 80 வயது நிரம்பியவர்கள், மிகவும் மோசமான உடல்நிலையை கொண்டவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு தடுப்பூசி போட முடிவெடுக்கப்பட்டது. இந்நிலையில் முதற்கட்ட தடுப்பூசி போடும் பணிகள் இங்கிலாந்தில் செவ்வாய்க்கிழமையன்று தொடங்கின. செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அழைத்துச் செல்வதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள பிரம்மாண்ட ராக்கெட்டான ஸ்டார்ஷிப் வெற்றிகரமான பரிசோதனைக்கு பிறகு கீழே விழுந்து வெடித்து சிதறியது. அமெரிக்காவில் பிரபல தொழில் அதிபர் எலன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சோதனை விண்கலத்துடன் கூடிய ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள போகாசிகா ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் செலுத்தியது. ஆனால் தனது சில நிமிட பயணத்தை முடித்துக்கொண்டு பூமிக்கு திரும்புகையில் இந்த ராக்கெட் தொழில்நுட்ப கோளாறில் வெடித்து தீப்பிழம்புகளுடன் கீழே விழுந்து எரிந்தது. இது செவ்வாய் கிரகத்திற்கு மக்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற எலான் மஸ்கின் கனவு திட்டத்திற்கு பின்னடைவாகும். உலகம் முழுவதும் வாழ்நாளில் ஒவ்வொருவரும் சராசரியாக 20 கிலோ பிளாஸ்டிக்கை உண்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய உடல்நலக் கோளாறுகளை ஏற்படுத்தும் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ள நிலையில் அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கடந்த 60 ஆண்டுகளுக்கு முன்பு பிளாஸ்டிக் என்றால் என்னவென்றே பெரும்பாலானோருக்கு தெரியாத நிலை இருந்தது. ஆனால் எளிமையாக கிடைக்கத் தொடங்கிய பிளாஸ்டிக் பின்னர் படிப்படியாக ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பெருமளவு பயன்படத் தொடங்கியது. தற்போதைய நிலையில் உலகம் முழுவதும் பிளாஸ்டிக் கழிவுகள் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. பிளாஸ்டிக் பாட்டில்கள் மூலம் தண்ணீர் குடிப்பதில் தொடங்கி அன்றாடம் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகள் வரை எங்கு வியாபித்திருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளாக மண்ணில் போடப்படும் போது அது மண்ணோடு மண்ணாக மக்குவதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் பிளாஸ்டிக் கப்பில் பானங்களை அருந்துவது, குறிப்பாக சூடான பானங்களை அருந்தும் போது கண்ணுக்கு தெரியாத நுண்துகள்களாக பிளாஸ்டிக் மனித உடலுக்குள் செல்கிறது. இது உணவு பாதையில் பயணம் செய்யும் போது இரத்த நாளங்களால் உறிஞ்சப்பட்டு உடல் உறுப்புகள் வரை செல்கிறது. வழக்கமாக இரத்த நாளங்களால் உறிஞ்சப்படும் உப்புக்கள், தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உடல் உறுப்புகளால் எடுத்துக்கொள்ளப்படும் நிலையில் இந்த பிளாஸ்டிக் நுண்துகள்களை உடல் உறுப்புகள் பயன்படுத்துவது இல்லை. இதனால் அவை இரத்த நாளங்களிலேயே தேங்கிவிடுகிறது. இந்த அளவு அதிகரிக்கும் போது உறுப்புப்புக்களின் கடைக்கோடியில் இருக்கும் பகுதிகளுக்கு இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகிறது அல்லது இரத்த நாளங்கள் வெடிக்கும் ஆபத்தும் இருக்கிறது. பல்வேறு இனம் புரியாத உடல் உபாதைகளும் ஏற்படும் ஆபத்து உள்ளது. இந்நிலையில் உலகில் சராசரியாக ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தெரியாமலேயே 10 ஆண்டுகளில் 2 கிலோவிற்கும் அதிகமான பிளாஸ்டிக்கை பல்வேறு உணவுகளுடன் சேர்த்து உண்பதாகவும், வாழ்நாள் முழுவதும் 20 கிலோவிற்கும் அதிகமான பிளாஸ்டிக் பொருட்கள் உடலுக்குள் செல்வதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதில் பெரும்பாலான பிளாஸ்டிக் பொருட்கள் உடலில் இருந்து வெளியேற்றப்பட்டாலும் மிகவும் நுண்ணிய துகள்கள் உடலிலேயே தங்கிவிடுகிறது. இது உடல் நலத்திற்கு எதிரான சவாலாகவே கருதப்படுகிறது. புறா பந்தயம் சீனாவில் பாரம்பரியம் மிக்க விளையாட்டுகளில் ஒன்றாக விளங்குகிறது. புறா பந்தயங்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதால் அதற்காக புறாக்களை வளர்க்கும் ஆர்வமும் அதிகரிக்கிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். கடும் குளிர்மிக்க நாள் ஒன்றின் காலை நேரத்தில் சீனாவின் ஹூபி நகரிலிருந்து ஷாங்காய் நகருக்கு சுமார் 8000 புறாக்கள் பறக்கவிடப்பட்டன.
1000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து இப்புறாக்கள் குறிப்பிட்ட இலக்கை எப்போது அடைகின்றன என்பதே பந்தயம். முதலில் இலக்கை அடையும் புறாவுக்கு முதல் பரிசு அளிக்கப்படும். மிக நீண்ட தொலைவுக்கு புறாக்களை பறக்கவிடும் பந்தயங்களில் ஒன்றாக இது நடைபெற்றது. பந்தய புறாக்கள் வேகமாக அதிக தொலைவுக்கு பறக்க வேண்டும் என்பதற்காகவே சிறப்பான கவனிப்புடன் வளர்க்கப்படுகின்றன. திட்டமிட்ட உணவுகள், பறப்பதற்கான பயிற்சிகள் என மிகச் சரியான வழியில் அவற்றை வளர்க்கின்றனர் உரிமையாளர்கள். தற்போது நடைபெற்ற பந்தயத்தில் யூ யுகுவாங் என்பவரின் 10 புறாக்கள் முதலில் ஷாங்காய் நகரை அடைந்தன. அவற்றில் ஒன்றான 7 மாத புறாவான லிட்டில் ஆன்செஸ்டார் 1000 கிலோமீட்டர் தொலைவை 16 மணி நேரம் 24 நிமிடங்கள் 57 வினாடிகளில் கடந்தது. வெற்றி பெற்ற புறாவின் உரிமையாளர் யூ யுகுவாங் பரிசு தொகையான $760 அமெரிக்க மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டார். இது போன்ற போட்டிகள் அதிக எண்ணிக்கையில் இடம்பெறுவதால் புறாக்களை வாங்க ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் புறாக்களை சிறப்பாக வளர்ப்போருக்கு வருவாய் வாய்ப்பும் அதிகரித்து வருகிறது. சீனாவில் வளர்க்கப்பட்ட நியூ கிம் என்ற புறா பெல்ஜியம் நாட்டில் கடந்த மாதம் நடைபெற்ற ஏலத்தில் சுமார் 14 கோடி ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோல் பெய்ஜிங் நகரில் நடைபெற்ற ஏலத்தில் யாரும் எதிர்பாராத அதிக விலைக்கு புறாக்கள் விற்பனை செய்யப்பட்டன. இது புறாக்களை வளர்ப்போரிடையே அதிக ஆர்வத்தை தூண்டியதால் பந்தய புறாக்களை வளர்ப்பவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி உலக அளவிலான மேலும் சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். தென்கொரியாவில் சிறுமி மீது பாலியல் தாக்குதல் நடத்திய நபர் 12 ஆண்டுகால சிறை தண்டனைக்கு பிறகு பொதுமக்களின் எதிர்ப்பு மீறி விடுதலை செய்யப்பட்டார். சூடு சூன் என்ற நபர் கடந்த 2009ஆம் ஆண்டு 8 வயது சிறுமி மீது பாலியல் தாக்குதல் நடத்தியதில் சிறுமியின் உடலில் நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து 57 வயதான சூடு சூன் 15 ஆண்டுகால தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் சம்பவம் நடந்தபோது அவர் குடிபோதையில் இருந்ததால் தண்டனை 12 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஆனால் ஏராளமான பொதுமக்கள் அவரது கார் சென்ற வழி நெடுகிலும் குவிந்து எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். பலத்த பாதுகாப்புடன் போலீசார் அவரை அழைத்துச் சென்றனர். கிரைமியா அருகே மிகவும் அரிதாக பிங்க் நிற பிளமிங்கோ பறவைகள் பறந்து சென்ற காட்சிகள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கிரைமியாவில் புத்தாண்டு சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இப்பறவைகளின் வரவு அதற்கு மேலும் மெருகூட்டியுள்ளது என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய ஆசியா மற்றும் துருக்கியில் இருந்து இதுபோன்ற பறவைகள் ஆண்டுதோறும் வருகிறது. ஆனால் பிங்க் நிற பறவைகள் தற்போதுதான் தென்படுவதாக பறவை ஆராய்ச்சியாளர் ஒருவர் தெரிவித்தார். வழக்கமாக உப்பு ஏரிகளிலேயே நாடிச் செல்லும் இப்பறவைகள் மிகவும் அரிதாக இந்த ஏரிக்கு வந்துள்ளன. ஈரானில் கலவரத்தை தூண்டியதாக கைது செய்யப்பட்ட முன்னாள் பத்திரிகையாளர் ருஹோலா ஜாமுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. கடந்த 2017 மற்றும் 2018ஆம் ஆண்டுகளில் ஈரானில் வரலாறு காணாத பதற்றம், கலவரம் ஏற்பட்டது. டெலிகிராம் ஆப்பில் ஈரான் அரசுக்கு எதிரான செய்திகளை ருஹோலா ஜாம் பரப்பியதே இந்த பதற்றத்திற்கான காரணம் என ஈரான் அரசு கருதியது. இதையடுத்து கைது நடவடிக்கைகளுக்கு பயந்த ருஹோலா ஜாமிற்கு பிரான்ஸ் நாடு புகலிடம் அளித்தது. ஆனால் அவருக்கு தண்டனை விதிக்கப்படாது என உறுதியளித்து பிரான்சில் இருந்து வரவழைத்த ஈரான் பின்னர் அவருக்கு மரண தண்டனை விதித்தது. இந்த தண்டனையை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் தற்போது தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்காங் நகரில் சமையல் தொழிலை ஊக்குவிக்கும் விதத்தில் நடத்தப்பட்ட போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து வந்தவர்களும் இப்போட்டியில் விதவிதமான உணவுப் பொருட்களை சமைத்து அனைவரையும் அசத்தினர். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இந்த தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான பயிற்சி கூடங்களும் மூடப்பட்டுள்ளது.
இவற்றை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவர ஹாங்காங் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஸ்பெயின் நாட்டில் அடுக்கடைந்த நிலையில் அதிக வேலை வாங்குவதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 21 அகதிகளை போலீசார் மீட்டனர். ஃபியோன்டி அலமோ நகரில் உள்ள ஒரு துணிக்கடை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பழைய துணிகளை ஏற்றுமதி செய்து வருகிறது. அகதிகளை அங்கு மறைத்து வைத்து மணிக்கு 190 ரூபாய் கூலி கொடுத்து அதிக வேலைகளை செய்ய பயன்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அகதிகளை மீட்ட போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நடந்த ராக்கெட் தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார். காபூல் நகரின் லாபிஜார் பகுதியில் இருந்து நகரின் பல்வேறு இடங்களை இலக்காக கொண்டு 10 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இத்தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார், 2 பேர் படுகாயமடைந்தனர். கடந்த மாத இறுதியில் இதேபோல் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர், 31 பேர் படுகாயமடைந்தனர். தென்கொரியாவில் ஒரே நாளில் 950 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சத்தில் மூழ்கினர். கொரோனா வைரஸ் உச்சக்கட்டத்தில் பரவிய கடந்த பிப்ரவரி மாதம் ஒரே நாளில் 909 பேருக்கு மட்டுமே நோய் தொற்று ஏற்பட்டது. ஆனால் தற்போது அதைவிட அதிகமாக புதிதாக நோய் பாதித்தவர்கள் கண்டறியப்பட்டுள்ளதால் பொதுமக்களிடையே குழப்பமும் அச்சமும் நிலவி வருகிறது. இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு விதிகளை கட்டாயமாக அமல்படுத்த போலீசார் ராணுவத்தினருக்கு அதிபர் மூன் ஜே-இன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இரண்டாம் உலகப் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை கொரோனா வைரஸ் அமெரிக்காவில் முறியடித்துள்ளது. இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் 2,91,557 பேர் உயிரிழந்தனர். ஆனால் கொரோனா வைரஸ் பரவியதால் 2,95,000க்கும் அதிகமானோர் இதுவரை உயிரிழந்துள்ளதாக மருத்துவத்துறையினர் அறிவித்துள்ளனர். கொரோனா வைரஸால் உலகிலேயே அதிகம் பாதிக்கப்பட்ட நாடு அமெரிக்கா என்ற நிலையில் உயிரிழப்புகளும் அதிகமாக உள்ளன. பிரேசில் நாட்டில் கொரோனா வைரஸ் கட்டுக்கு அடங்காமல் பரவி வரும் நிலையில் சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுக்கு பெரிய அளவில் மன அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 24 மணி நேரத்தில் 50,000க்கும் அதிகமானோருக்கு புதிதாக கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனால் மருத்துவத்துறையினர் நாள் முழுவதும் ஓய்வின்றி பணியாற்ற நிர்பந்திக்கப்பட்டு வருகின்றனர். இது மருத்துவ பணியாளர்களுக்கிடையே ஒருவித மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது. அமெரிக்காவில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது காரை ஏற்றிய பெண் கைது செய்யப்பட்டார். நியூயார்க் நகரில் நடைபெற்ற போராட்டம் ஒன்றில் 50க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த கார் போராட்டக்காரர்கள் மீது ஏறியது. இந்த சம்பவத்தில் 6 பேர் காயமடைந்தனர். இருப்பினும் யாருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை. இந்நிலையில் அந்த காரை ஓட்டி வந்த பெண்ணை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து விசாரணையானது நடந்து வருகிறது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த கொலம்பியாவில் புதிய கட்டுப்பாடுகளை விதித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் தற்போதைய நிலையில் 14 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அரசின் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பின்னரும் நோய் பரவல் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே தற்போது கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட விழாக்களுக்காக மக்கள் தயாராகி வருகின்றனர். இதனால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை புறந்தள்ளிவிட்டு ஏராளமான பொதுமக்கள் ஒன்று கூடி வருகின்றனர். இதை தடுக்கும் வகையில் புதிய பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்ட பெண் பத்திரிகையாளரின் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். பெண் பத்திரிகையாளர் மலாலை மைவாண்ட் பெண்கள் உரிமைக்காகவும் போராடி வந்தார். இந்நிலையில் ஜலாலாபாத் நகரில் உள்ள அலுவலகத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது அவரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதில் மலாலை மைவாண்டும் அவரது ஓட்டுநரும் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தனர். உயிரிழந்த பெண் பத்திரிகையாளரின் உடலுக்கு ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டன.
வைரஸ் பரவலை தடுக்கும் நோக்கில் புதிய மருந்து கண்டுபிடிக்க பல்வேறு நாடுகள் முயற்சி மேற்கொண்டுள்ளன. ஆஸ்திரேலியாவில் இதுபோன்ற ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தை பொதுமக்களுக்கு அளித்து பரிசோதனை நடத்திய போது அவர்களின் உடல்களில் HIV-க்கு எதிரான ஆற்றல் பெருகியதை போன்ற தவறான முடிவுகள் கிடைத்தன. இதையடுத்து கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டதாக பிரதமர் ஸ்காட் மோரிசன் அறிவித்தார். ஹனுக்கா திருநாளின் முதல் நாளை உலகம் முழுவதும் உள்ள யூதர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். கிமு 2ஆம் நூற்றாண்டில் ஜெருசலேமில் நடந்த மக்கேபிய புரட்சியின் போது யூதர்களின் 2வது கோவில் மீண்டும் வழிபாட்டிற்கென அர்ப்பணிக்கப்பட்டதை நினைவுகூரும் வகையில் 8 நாட்கள் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு 8 நாட்களுக்கு பின் 9வது விளக்கு ஏற்றப்படுவது இந்த விழாவின் சிறப்பம்சமாகும். இந்நிலையில் துபாயில் நடைபெற்ற ஹனுக்கா விழாவில் ஏராளமான யூதர்கள் பங்கேற்ற மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆண்டின் மிகச்சிறந்த நபர்களாக அமெரிக்க அதிபர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸை டைம் இதழ் தேர்வு செய்துள்ளது. இதுவரை அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் டைம் இதழ் இப்பெருமையை அளிக்கிறது. இந்த ஆண்டு மட்டும் துணை அதிபருக்கும் இதே பெருமையை இந்த இதழ் அளித்துள்ளது. இருவருடைய படங்களை அட்டையில் வெளியிட்டுள்ள டைம் இதழ் கொரோனா வைரஸ் தொற்று போன்ற பேரிடரின் போது அமெரிக்காவில் புதிய நம்பிக்கையை இவர்கள் ஏற்படுத்தியுள்ளதாக புகழ்ந்துள்ளது. ரஷ்யாவில் பனியில் சிக்கி தவித்த ரக்கூன் என்ற விலங்கை அந்நாட்டு மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். மாஸ்கோ அருகே கடும் குளிர் நிலவும் பகுதியில் இந்த ரக்கூன் உயரமான மரத்தில் சிக்கி தவித்ததை பொதுமக்கள் சிலர் நின்று வேடிக்கை பார்த்துள்ளனர். இதுகுறித்து தகவல் கிடைத்த மீட்பு படையினர் அங்கு சென்று அந்த ரக்கூனை பத்திரமாக மீட்டனர். ஆனால் அது உடனடியாக தப்பி காட்டுக்குள் ஓடியது. இதுகுறித்து அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பில் நன்றி கூட தெரிவிக்காமல் அது காட்டுக்குள் மறைந்தது என விளையாட்டாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனா குறித்த அச்சம் தைவானில் அதிகரித்து வரும் நிலையில் கடற்பரப்பில் அத்துமீறலை தடுக்கும் நோக்குடன் புதிய கப்பல்களை தைவான் அரசு பயன்படுத்த தொடங்கியுள்ளது. தைவான் எப்போதுமே சீனாவின் ஒரு பகுதி என சீன அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் இதை ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை என தைவான் அரசு கூறி வருகிறது. அதே நேரம் அமெரிக்கா போன்ற நாடுகளிடமும் தைவான் பல்வேறு உதவிகளை கேட்டுள்ளது. இதற்கிடையே தமது கடற்படையில் ரோந்து பணிகளை அதிகரிக்கும் வகையில் புதிய கப்பல்களை அந்நாட்டு அரசு பணியமர்த்தியுள்ளது. ஹாங்காங் நகரில் கொரோனா பரவலை தடுக்கும் நோக்குடன் 1.5 கோடி டோஸ் தடுப்பு மருந்து வாங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆர்டரை சீனாவின் சினோவாக் மற்றும் ஃபைசர் பயான்டெக் நிறுவனங்களுக்கு ஹாங்காங் அரசு வழங்கியுள்ளது. அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டிற்குள் பெரும்பாலானோருக்கு தடுப்பு மருந்தை அளிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக ஹாங்காங் அரசு தலைவர் கேரி லைம் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அனைத்திலும் ஒரே நேரத்தில் அளிக்கப்படும் என ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கெல் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அனைத்து நாடுகளிலும் ஒரே நேரத்தில் பொதுமக்களுக்கு தடுப்பு மருந்து அளிக்கப்படுமா என்பது பின்னர்தான் தெரிவரும் என அவர் கூறினார். பிரசல்ஸ் நகரில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் சந்திப்பிற்கு பின் அவர் இதை தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், இக்கூட்டத்தின் போது பருவநிலை மாற்றத்தை தடுக்கும் விதத்திலும் முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டதாக தெரிவித்தார். உக்ரைன் தலைநகர் கீவில் தரை முழுவதும் ஐஸ் கட்டிகள் படர்ந்து வழுவழுப்பாக இருந்ததால் நூற்றுக்கணக்கான விபத்துகள் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கீவ் நகரம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் தரையில் பனி உறைந்து வழுக்கலாக காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் நடப்பதற்கு கூட சிரமப்பட்டனர். ஒரு தனியார் நிறுவனத்தின் நடைபாதை இறக்கமாக இருந்ததால் அதில் நடந்த பெரும்பாலானோர் கீழே வழுக்கி விழுந்தனர். இதேபோல் சாலையில் சென்ற வாகனங்களும் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துகள் நேரிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரிட்டனில் கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் உலகிலேயே முதலாக மார்கரெட் கீனா என்ற 90 வயது பெண்ணுக்கு முதல் தடுப்பூசி போடப்பட்டது. மத்திய இங்கிலாந்தில் உள்ள கோவென்ட்ரி நகர மருத்துவமனையில் அவர் தடுப்பு மருந்தை பெற்றார். கடந்த செவ்வாய்க்கிழமையன்று உள்ளூர் நேரப்படி முதல் தடுப்பூசி காலை 6:31 போடப்பட்டது. விரைவில் இங்கிலாந்து முழுவதும் கொரோனா வைரஸ் தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கும் என பிரிட்டன் அறிவித்துள்ளது.
இங்கிலாந்தின் பிரிஸ்டல் நகரில் 98 வயதுடைய முதியவருக்கு முதலில் கொரோனா வைரஸ் தடுப்பூசி போடப்பட்டது. நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் நடைமுறை தொடங்கியதைத் தொடர்ந்து முதலில் வயது முதிர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. பிரிஸ்டல் நகரில் ஜாக் என்ற 98 வயது முதியவருக்கு முதல் தடுப்பூசி போடப்பட்டது. ஆனால் அவருக்கு ஆச்சரியமளிப்பதற்காகவே முதலில் இந்த தகவலை அவரிடம் சொல்லாத மருத்துவர்கள் தடுப்பூசி போட்ட பிறகு தெரிவித்தனர். பிரிஸ்டலில் முதலில் தடுப்பூசி போட்டு வரலாறு படித்த தகவலை அவரிடம் சொன்னவுடன் அவர் பெரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மேற்கு ஆஸ்திரேலியாவில் பிரிந்திருந்த குடும்பங்கள் எல்லைகள் திறக்கப்பட்டதால் ஆனந்த கண்ணீருடன் ஒன்று சேர்ந்தனர். கொரோனா வைரஸ் பரவியதால் ஆஸ்திரேலியாவில் மாநிலங்களுக்கு இடையே அமல்படுத்தப்பட்டிருந்த போக்குவரத்து தடை படிப்படியாக விலக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிட்னி நகரில் இருந்து மேற்கு ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகருக்கு செவ்வாய்க்கிழமையன்று விமானத்தில் வந்த பயணிகள் 8 மாத பிரிவிற்கு பிறகு குடும்பத்தினரை சந்தித்தனர். விமான நிலையத்தில் ஏற்கனவே காத்திருந்த குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீருடன் கட்டித் தழுவி அவர்களை வரவேற்றனர். தென்கொரியாவில் கொரோனா தடுப்பு மருந்தின் பக்க விளைவுகள் குறித்து முழுமையாக அறிந்த பிறகே அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டிற்குள் 4,40,00,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போட தென்கொரியா அரசு முடிவெடுத்துள்ளது. ஆனால் தடுப்பூசி போடுவதில் எந்த அவசர நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்றும் பிற நாடுகளில் தடுப்பூசி போடுவதால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்து முழுமையாக புரிந்து கொண்ட பிறகே அது பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. சிறை கைதிகள் தப்பிச் செல்வதற்காக உருவாக்கப்பட்ட சுரங்கப்பாதை ஒன்றை பெருநாட்டு போலீசார் கண்டுபிடித்து அளித்தனர். போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களில் ஈடுபடுவோர் அடிக்கடி பெரு நாட்டிற்கு சிறைகளில் இருந்து தப்பி ஓடுவது வழக்கமாக மாறியுள்ளது. அவர்கள் சுரங்கப்பாதை மூலம் தப்பிச் செல்வதால் சிறைச்சாலைகளுக்கு அருகே உள்ள கட்டடங்களில் போலீசார் அவ்வப்போது சோதனை நடத்தி வருகின்றனர். லிமா நகருக்கு அருகே கொலம்பியாவைச் சேர்ந்தவர் வாடகைக்கு வீட்டில் இருந்த வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் அங்கிருந்து ஒரு சுரங்கப்பாதை சென்றதையும் 600 அடி தொலைவில் உள்ள சிறைக்குள் அந்த சுரங்கப்பாதை சென்றதையும் கண்டுபிடித்தனர். உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரம் முன்பிருந்ததை விட 86 சென்டிமீட்டர் அதிகரித்திருப்பதாக சீனாவும் நேபாளமும் கூட்டாக அறிவித்துள்ளது. பெரும்பாலும் பனிக்கட்டியால் ஆன எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் உள்ள பனிக்கட்டியின் உயரம் தற்போது அதிகரித்துள்ளது. இந்த புதிய அளவை ஏற்பதா அல்லது வேண்டாமா என்பது குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே தெளிவான முடிவுகள் எட்டப்படாமல் இருந்தது. இந்நிலையில் புதிய உயரத்தை ஏற்பது என முடிவெடுத்த இரு நாடுகளும் தற்போதைய உயரத்தை கூட்டாக அறிவித்துள்ளன. இதன்படி தற்போதைய எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 29,032 அடி என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் கழுத்தில் டயருடன் இந்தோனேஷிய ஆற்றில் காணப்பட்ட முதலை தற்போது மீண்டும் பொதுமக்களின் கண்களுக்கு தென்பட்டுள்ளது. சுலவேசி மாகாணத்தில் உள்ள ஆற்றில் தென்பட்ட இந்த முதலையை டயருடன் அப்படியே விட்டுவிட்டால் அதன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று அந்நாட்டு வனத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதைத் தொடர்ந்து முதலையின் கழுத்தில் சிக்கியிருந்த டயரை அகற்றும் நபருக்கு பரிசளிக்கப்படும் என அரசு அறிவித்தது. அதன்பின் அந்த முதலை யாருடைய கண்களுக்கும் தென்படவில்லை. இந்நிலையில் 10 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஆற்றங்கரையோரம் அந்த முதலையை பார்த்த சிலர் அதற்கு உதவ முன்வந்துள்ளனர். 5 மாதங்களுக்கு பின் வெளிநாட்டில் இருந்து வந்த முதல் விமானத்திற்கு ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் மகிழ்ச்சியுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவியதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் கடந்த மார்ச் மாதம் முதல் வெளிநாட்டு பயணிகள் வர தடை விதிக்கப்பட்டது. இருப்பினும் ஆஸ்திரேலிய குடியுரிமை வைத்துள்ளவர்கள் ஜூன் மாதம் வரை அனுமதிக்கப்பட்டனர். தற்போது சர்வதேச விமானங்கள் வருவதற்கான தடை படிப்படியாக விலக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து இலங்கையில் இருந்து கடந்த திங்களன்று வந்த முதல் விமானத்தை மெல்போர்ன் விமான நிலைய பணியாளர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். இத்துடன் உலகம் ஒரு பார்வை செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.